ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் முத்துன்ற ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தன்னோட குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்தார். முத்து தினமும் தன்னுடைய ஆடுங்களை எல்லாமே பக்கத்தில் உள்ள காட்டிற்கு வந்து கூட்டிகிட்டு போய் மேய்க்கிறது வழக்கம். காலையில் போனால் அவன் மாலையில் தான் வீடு திரும்புவான். ஒரு நாள் வந்து முத்து தன்னோட சொந்த வேலை காரணமாட்டு பக்கத்து ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. இதனால் ஆடை எல்லாத்தையுமே மேய்க்கிற பொறுப்பை தன்னோட மகன் ராமு கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சானா முத்துக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. ராம் ஒரு விளையாட்டு பையன், எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய மாட்டான். வேறு வழி இல்லாமல் அவன்கிட்டயே கொடுத்துடலாம் ஆடு மேய்க்கிற வேலையை அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துட்டு வந்து முத்து பக்கத்து ஊருக்கு புறப்பட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் ராமு ஆடுகளை எல்லாமே பக்கத்தில் உள்ள காட்டுக்கு ஓட்டிகிட்டு போனானான். காட்டை போய் அடைஞ்சதும் ஆடுங்க எல்லாமே புற்களை மேய தொடங்கிருச்சு. ராமு பக்கத்தில் உள்ள ஒரு பாறை மேலே அமர்ந்து உட்காந்துட்டு அவனுக்கு வேலை பார்த்து பழக்கம் இல்லைங்கிறதுனால பொழுதே போகலையாம். தூரத்தில் கொஞ்சம் பேர் வந்து வயலில் வேலை பார்த்துட்டு இருந்ததை இவன் பார்த்தானா. வேலை செய்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ராமு என்ன பண்ணான், பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட டக்குன்னு சொன்னானா, புலி வருது புலி வருது அப்படின்னு சத்தம் போட்டானா. ராமோட அலறல் சத்தத்தை கேட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான் எல்லாருமே புளியை விரட்டுறதுக்கு கையில் ஒரு கட்டை கம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ராமு இருந்த இடத்த பார்த்து வேகமாக ஓடி வந்தாங்களாம். வந்தவங்க எல்லாருமே புலி எங்க அப்படின்னு ராமுகிட்ட கேட்டாங்க. உடனே அவன் வந்து புலி வரலை, நான் பொய் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னானான். இதனால் கோபடைஞ்சவைய எல்லாருமே ராமை திட்டிட்டு ராமுக்கே அவங்க வந்து ஏமாற்றியது ராமுக்கு என்ன நினைப்பு, நம்ம அவங்கள ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டானான். ராமு அன்னைக்கு வந்து ஆடுகளை எல்லாத்தையுமே கூட்டிட்டு வீட்டு பார்த்து போயிட்டான். அடுத்த நாள் ராமு வந்து புலி வருது அப்படின்னு கூச்சல் போட்டுகிட்டே இருந்தான். அவங்களே ஏமாத்தினா. திரும்பவும் அவங்க வந்தாங்க. 3வது நாளும் ராமு ஆடுகளை மேய்க்க அதே பாறைக்கு போய் உட்கார்ந்தானான். கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு புலி வரதை பார்த்தானான். உடனே பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு புலி வருது அப்படின்னு சத்தம் போட்டானா. உண்மையிலே புலி வருதுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டானா. ராமோட அலறலை கேட்டு யாருமே வரலை. அவன் இன்றைக்கும் போய் தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு உதவிக்கு யாருமே வரலை. அவங்க வந்து தன்னோட வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. பாஞ்சு வந்த புலி வந்து ஒரு ஆட்டை வந்து தூக்கிட்டு அப்படியே போயிருச்சான் காட்டுக்குள்ளே. நான் உண்மையே சொல்லிகிட்டே இருக்கேன், யாருமே உதவிக்கு வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டு மீதி இருக்க ஆட்டை எல்லாத்தையுமே கூட்டிட்டு தன்னோட வீட்டை பார்த்து போயிட்டானா. நீ இதனால் சொல்கிறது என்னென்னா, ஒருவன் வந்து தன்னோட வார்த்தையில் உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் எப்போதுமே உண்மை சொன்னாலுமே அது யாருமே உண்மை அப்படின்னு நம்ப மாட்டாங்க.